வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கங்க. என் பேர் காஞ்சனா சார். காஞ்சனா, எந்த ஊருங்க? அதிகாரப்பட்டிக்கு தாங்க சார். அதிகாரப்பட்டி. சரிங்க. இப்போ நீங்கள் என்ன மக்காச்சோளம் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க சார். என்ன ரகங்க இது? 40-60 மைக்கோ. சரிங்க. இப்போ இதுக்கு எத்தனை நாள் ஆகுதுங்க விதைச்சி? சார் 50 நாள் ஆகுதுங்க சார். 50 நாள் ஆகுது. இப்போ வந்துங்க நிலத்தை வந்து இதுக்கு தயார்படுத்தினீங்களா? ஆமாம் சார். அது எப்படி எத்தனை முறை உழவு பண்ணீங்க? அது டீட்டெயில் அதை பற்றி சொல்லுங்கள் சார். 2 டைம் உழவு பண்ணி 3வது முறை பார் ஓட்டினேன் சார். 2 டைம் வந்து 5 கலப்பையும் ரொட்டாவேட்டர் 2 சாலும் ஓடிச்சிங்க சார். சரிங்க. அதுக்கப்புறம் பார் ஓடிச்சிங்க சார். சரிங்க. பாரு ஓட்டி 2 மூட்டை ஏக்கராக்கு 2 மூட்டை டிஏபி போட்டுச்சிங்க. டிஏபி போட்டீங்க? ஆமா 2. சரிங்க. இந்த பாரு இடைவெளி சொல்லுங்க. 2 அடி. 2 அடி இடைவெளியில போட்டீங்க. இப்போ விதை 1.5 அடிங்க சார். 1 அடிக்கு 1 அடி போட்டீங்களா? 1 அடிக்கு 1.5. அப்புறம் மொத்த பாரு தாங்க ஒரு பக்கம் தாங்க நட்டுக்குது. ஒரு பக்கமா நட்டுட்டீங்க? ஆமா. சரிங்க. இப்போ இதுக்கு களை மேலாண்மையில களைக்கொல்லி ஏதாவது அடிச்சிங்களா? ஆமாங்க சார். நட்டு 3வது நாளே அட்ரேஷன் களைக்கொல்லி அடிச்சிச்சிங்க சார். அப்படிங்களா? களைக்கொல்லி அடிச்சுட்டு தண்ணி கட்டி வச்சிங்க சார். சரிங்க சரிங்க. இப்போ எத்தனை நாளைக்கு தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சனீங்க? வாரம் ஒரு டைம் தண்ணி பாய்ச்சிட்டே தான் சார் இருக்கு. வாரத்துக்கு ஒரு வாரம் ஒரு டைம் பாய்ச்சிட்டே தான் சார் இருக்கு. சரிங்க. ஆமாம். அப்புறம் படைப்புழு மேலாண்மை பற்றி எப்படி அது வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க? அந்த படைப்புழு மேலாண்மையில் சார் இனக்கவர்ச்சி பொறி செட் பண்ணேங்க சார். இனக்கவர்ச்சி பொறி வச்சுங்க. ஏக்கருக்கு எவ்வளோ வச்சுங்க? ஒரு 8 தவளை வச்சுங்க சார். சரிங்க. 8 பாக்கெட் தான். ஆனால் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ஒரு 10 பூச்சியாவது இருந்துச்சுங்க சார். அப்போ நல்ல கண்ட்ரோல் ஆச்சு. நல்ல ரிசல்ட் வந்துச்சுங்க சார். அதனால உங்களுக்கு மருந்து செலவு இல்லை? மருந்து செலவு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி அடிச்சிச்சு. பெருசான பின்னாடி சின்னதாக்குற வரைக்கும் அந்த இனக்கவர்ச்சி பொறி பயன்படுத்தியாச்சு. சரி சரிங்க. கொஞ்சம் ஹைட் ஆன பின்னாடி கொஞ்சம் கேட்கும் போது ஒரு டைம் மருந்து அடிச்சிச்சுங்க சார். வாட்டர் கேனே விட்டுருச்சு. இதுல வந்து நீங்க அந்த இனக்கவர்ச்சி பொறி, சோலார் லைட் ட்ராப், இந்த மாதிரி இயற்கையில அந்த பறவை இருக்கைகள் இந்த மாதிரி வச்சாவே நீங்க மருந்துக்கு போக தேவையில்ல. ஓரளவுக்கு நல்ல படைப்புழு கண்ட்ரோல் ஆயிடும். நல்ல தாக்கு. நீங்க வந்து இனக்கவர்ச்சி பொறி வச்சு நல்ல உங்களுக்கு வந்து மருந்து செலவு கம்மி. சரிங்க சார். இப்போ இதுக்கு வந்து 50 நாள் ஆகுதுங்களா? 50 நாள் ஆகுது. இதுல வந்து பூட்டெல்லாம் எப்போ வருங்க சார்? ஒரு 65 to 70 நாளைக்குள்ள வந்துருங்க சார். சரிங்க. மேல் பூட்டை சைட்ல அதுக்கு அந்தாண்ட ஒரு 10 நாள் வருங்க சார். சைட்ல ஒரு 10 நாள் கழிச்சு வந்துருங்க சார். அதுவும் சரி சரிங்க. இப்போ எத்தனை மாசத்துல நீங்க அறுவடை பண்ண போறீங்க? 120 நாள் அறுவடைங்க சார். 120 நாள் அறுவடை. சரிங்க. நீங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இனக்கவர்ச்சி பொரியெல்லாம் வச்சதுனால உங்களுக்கு வந்து மருந்து வந்து அதிகமா பயன்படுத்தல. இது வந்து எல்லா விவசாயிகளும் இப்படி ஃபாலோ பண்ணாக்கா அவங்க மருந்து தேவை குறையும். சரிங்கம்மா. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இந்த மக்காச்சோளத்தில் எப்படி இந்த படைப்புழு மேலாண்மை, இந்த இனக்கவர்ச்சி பொரியெல்லாம் விஷயத்தை பற்றி சொன்னீங்க. நீங்கள் வந்து இன்னும் ஒரு 120 நாள் கழிச்சு அறுவடை பண்ண போகிறீங்க. ஆமாம் சார். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு மகசூல் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாங்க. சரி, ஓகேங்க சார். நன்றிங்க. நன்றி.